தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் சம்மேளனத்திற்கும் ஏதோ ஒரு புரிதலின்மை காரணமாக ஒரு கருத்து வேறுபாடு உள்ள சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதை நேற்று துணை முதல்வர் அவர் இல்லத்தில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்கள் சந்திக்கின்ற போது அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். செல்வமணி, நாம் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கோம், தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதல் போக்கு இருந்தால் திரைப்படத்துறைக்கு நல்லதில்லைன்னு அவர்களுடைய வேதனை தெரிவித்தார். நாங்கள் உடனடியாக எங்களுடைய கருத்தை அங்கு மற்றவர்களை கேட்காமலே எங்களுடைய கருத்தை அவர்கள் நான் தெரிவித்தேன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பெப்சியோடு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை, எங்களுக்கு எந்த விதமான மோதலும் இல்லை என்பதை அவருக்கு தெரிவித்தோம். சில தயாரிப்பு சங்கத்துள்ள சில நிர்வாகிகள் புரிதலின்மை காரணமாக ஏதோ ஒரு மோதல் போக்கை கடைபிடிக்கின்றார்கள் என்பதையும் அவருக்கு தெரிவித்தோம். மேலும் 2 நிபந்தனைகளை மட்டும் எங்களால் நிறைவேற்ற இயலாது, ஏற்றுக்கொள்ள இயலாது என்பது கூட அல்ல, நிறைவேற்ற இயலாத நிலையில் உள்ளோம் என்று தெரிவித்தோம். அதாவது அவர்களோடு கருத்து மோதல் ஏற்பட்டோ அல்லது வேறு ஏதோ பிரச்சனை காரணமாக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் உருவாகி இன்று அந்த சங்கத்தில் ஏற்கனவே 300 உறுப்பினர் மேல் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த சங்கத்துக்கு ஒத்துழையாமை வழங்க வேண்டும் என்ற முடிவை எங்களால் ஏற்க இயலாது என்று தெரிவித்தோம். அதுபோன்ற ஒரு முடிவை எடுக்கும்போது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை அவர்களே தீர்த்து கொள்ள வேண்டும், எங்களை அதில் ஒரு காரணியாக பயன்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிவித்துள்ளது. மேலும் மற்ற சங்க உறுப்பினர்கள் மீது ஒத்துழையாமை நடவடிக்கை எடுக்கும்போது அவரவர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது அந்தந்த சங்கங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு மற்ற சங்கங்களை கேட்க வேண்டிய அனுமதி இல்லை, அவசியம் இல்லை. ஆனால் மற்ற சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் மீது தொழில் ஒத்துழையாமை போன்ற நடவடிக்கை எடுக்கும்போது முதலில் அந்த உறுப்பினர் எந்த அமைப்பில் உறுப்பினராக உள்ளாரோ அந்த சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசிய பின்னர் கலந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். தனிப்பட்ட காரணமாக தனிப்பட்ட ரீதியில் எந்த ஒரு பிரச்சனையும் தயாரிப்பாளர் சங்கமோ நடப்பு தயாரிப்பு சங்கமோ அல்லது நடிகர் சங்கமோ அல்லது பெப்சியோ யாரும் எடுக்கக்கூடாது என்ற கருத்தையும் அவர் தெரிவித்தோம். இந்த 2 நிபந்தனை தவிர 2 நிபந்தனைகள் கூட அல்ல, 2 காரியங்களை தவிர அனைத்து விஷயங்களிலும் ஒப்பந்தத்தின்படியே செயல்பட தயாராக உள்ளோம் என்பதையும் அவருக்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம். அவர் மிக சுமூகமாக அடுத்த ஓரிரு வாரங்களில் அனைவரும் கலந்து பேசி ஒரு சுமூகமான முடிவை எட்டிவிடலாம், தயவுசெய்து எந்த மோதல் போக்கும் கடைபிடிக்க வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். நிச்சயமாக அவருடைய வேண்டுகோளை நாங்கள் ஏற்கின்றோம். எங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு எந்த விதமான கருத்து வேறுபாடும், இந்த 2 நிபந்தனை தவிர எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த நிர்வாகிகளோடும் அல்லது எந்த ஒரு உறுப்பினரோடும் எங்களுக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அதுபோன்று இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு சகோதரருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதாவது 1000 குடியிருப்புகள் கட்ட நாங்கள் துவங்கிய போது முன்பணமாக 500 சதுரடியில் ஒரு குடியிருப்புக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஒரு உறுப்பினர் கட்ட வேண்டிய ஒரு நிலை உள்ளது. எங்கள் உறுப்பினர்கள் கட்ட இயலாத ஒரு நிலை உள்ளதை நம்ம அனைத்து நண்பர்களுக்கும், நடிகர்களில் பிரபலமாக உள்ள அனைவருக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், அதுபோன்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் அவர்களுக்கெல்லாம் தெரிவித்த போது நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு உறுப்பினருக்கு 50,000 வீதம் 250 உறுப்பினர்களுக்கான தொகை 1,30,30,00,000 ரூபாயை உடனடியாக நன்கொடையாக வழங்கியுள்ளார். ஆகவே அவரின் பணம் ஏறக்குறைய 260 250 உறுப்பினர்களுக்கு தகுதி வாரியாக பிரித்து ஒரு உறுப்பினருக்கும் 50,000 ரூபாய் என்ற வகையில் யார் முதலில் கட்டுகிறார்களோ ஏற்குறைய 3000 பேர் அதற்கான முன்பணத்தை கட்டியுள்ளார்கள். அவர்கள் 2 லட்சம் ரூபாய் யார் கட்ட முன் வருகிறாரோ அவர் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்ற அடிப்படையில் 250 260 பேருக்கு அவருடைய பணம் பிரித்து அவர்களுடைய கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த உதவியை வழங்கிய எங்களுடைய சகோதரர் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். எங்களுடைய நன்றியின் வெளிப்பாடாக முதலில் அமைகின்ற அந்த குடியிருப்புக்கு மொத்தம் 6 டவர் வர இருக்கு. ஒரு டவரில் 240 250 குடியிருப்புகள் வர இருக்கு. அந்த குடியிருப்புக்கு விஜய் சேதுபதி டவர் என்றே நாங்கள் அழைக்க முடிவு செய்துள்ளோம். அதுபோன்று இன்னும் 5 டவர்கள் உள்ளன. இன்னொரு 700 உறுப்பினர்களுக்கு மற்ற நடிகர்கள் முடிந்த கருணை உள்ளம் படைத்த வசதியுள்ள நடிகர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் எங்களுடைய கோரிக்கையாக வெளியிட விரும்புகின்றோம். ஏறக்குறைய 50 வருடங்கள் உங்களோடு தோளோடு நின்று உங்களோடு இரவு பகலார் என்று இன்னும் வாழ்க்கையில்
சதுர அடி கூட சொந்த இடமில்லாமல் இருக்கின்ற தொழிலாளர்கள் மீது நீங்கள் அனைவரும் கருணை கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு தொழிலாளிக்கு நீங்கள் உதவினால் கூட, விஜய் சேதுபதி போல 1.25 கோடி வழங்க முடியவில்லை என்றால் கூட ஒரு உறுப்பினருக்கு 50,000 ரூபாய் என்ற விதத்தில் அந்த உறுப்பினருடைய கணக்கில் எங்களால் வர வைக்க இயலும். அதனால் ஒரு 4-5 சகோதரர்கள் நீங்கள் உதவி செய்தாலே 1000 தொழிலாளர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பதற்கு ஒரு பேர் உதவியாக இருக்கும். ஆகையால் நண்பர்கள், சகோதரர்கள், தயவு செய்து உங்களுடைய கருணை மனம் கொண்டு எங்களுடைய தொழிலாளர்களுக்கு உதவ வேண்டுமா என்பதுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.